ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நான் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு அந்த ஒரு சின்ன வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க, கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது வீட்டில் வாட்டர் ஃபில்டர் வச்சுருந்தா பக்கமே சின்ன ஒரு டப் வச்சு அந்த வேஸ்ட் ஆகிற தண்ணியை வந்து சேவ் பண்ண பாருங்கள். ஏதாவது வாஷ் பண்ணலாம், காய்ங்க இல்லை அரிசி பருப்பு இந்த மாதிரியெல்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு, இது வந்து மெடிசன் கவுண்டர். நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க மாட்டோம், மோஸ்ட்லி சித்தா மெடிசன் தான். இதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக போடுறேன். பெப்பர் சால்ட், இட்லி வெரைட்டி பொடிங்க, கேசரி கலர், இது வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் பொடிங்க, தனியா பொடி, கொಬ್ಬರಿ பொடி, கருவேப்பிலை பொடி. இது சத்து மாவு, வீட்டில் ரெடி பண்ணுறது. அவல், புளி, சேமியா, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்படியே லைனாக வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். பச்சரிசி மாவு, ரவை, மில்க் பவுடர். அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேனை, சாமை, வீக்லி ஒன்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். கோதுமை ரவை, கடலக்கொட்டை, கடல, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ராகி மாவு, கடல மாவு, மைதா. எல்லாரும் கண்ணாடி ஐட்டத்துக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க, நானும் சேஞ்ச் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு 5 இயர்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வெஜிடபிள் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். டிஃபன் ஐட்டம்னா ரவை தோசை, அப்புறம் பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிற போது டிஃபன் ஐட்டத்துக்கு இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். கிரைண்டர் அல்ட்ரா பர்ஃபெக்ட் கிரைண்டர், பிரீத்தி மிக்ஸி. இது நைஃப் செட். இது வந்து சிசர்ஸ், அப்புறம் இந்த துருவுற ஐட்டம் இங்கே வச்சுருக்கேன். ப்ரெஸ்டீஜ் ஜூஸர், பிளெண்டர் ப்ரெஸ்டீஜ். இந்த கல் எனக்கு ரொம்ப பிடிச்சதால அந்த ஸ்டீல் கல் வந்து இருக்கட்டும்னு ஒன்று வாங்கியிருக்கேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு. சுகர், காஃபி, டீ பவுடர், அப்புறம் சால்ட், டீ, சால்ட், ஆயில், கவுண்டா சிரப், ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப். இது கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள். இது வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ், அப்புறம் ஷேப், பிஸ்கெட் ஷேப்ஸு. இது ஆப்பிள் கட்டர், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டீல் ஸ்பூன்ஸ். லைட்டர் வந்து ஸ்டீலில் வாங்கி யூஸ் பண்ணுறது சீக்கிரமாக போயிடுது, அதனால் இப்போ நிறைய செட்டாக அமேசானில் பார்த்து வாங்கினேன். இந்த லைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் லைட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆன். லைட்டாக செல் போட்டு யூஸ் பண்ணுறது தான். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் வெந்தயம், ஓமம், சோடா, மிளகு, சீரகம், மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறம் தனியா, கரம் மசாலா, சக்தி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கல்லுப்பு, சாம்பார் மிளகாய்த்தூள், சப்ஜா விதை, வெள்ளை எள்ளு, சோம்பு, கெசகெசா, சுகரும் ஏலக்காவும் நான் பொடி பண்ணி வச்சுடுவேன். அது பிஸ்தா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா திராட்சை, பாதாம், அத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அத்தை மீன்ஸ் என் மாமியார். எங்கே போனாலும் எங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு, பாப்பாவுக்கு, வீட்டுக்கும் அவங்க ஏதாவது புதுசாக வாங்கிட்டு கொடுப்பாங்க. இதில் நான் அமௌண்ட் போட்டு இங்கே வச்சுருக்க ஜுவல்ஸும் நம்ம வைக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால கிச்சனில் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன்.
தண்ணி எடுத்துகிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுவா, அதனால் வாங்கியிருக்கா குடிச்சிருக்கிறது. ரைஸ், அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி, காஞ்ச மிளகா, சுண்டல் ஐட்டம், கோதுமை மாவு, ரைஸ் ஐட்டம், வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, உருளைக்கிழங்கெல்லாம் இங்கே தான் நாங்கள் நிறைய திங்ஸ் இருக்கிற போது இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னா பக்கமே மோட்டர், ஃப்ரிட்ஜ் மேலே தேன் பாட்டில், மெடிசன் நாங்கள் தேனில் தான் மோஸ்ட்லி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.